ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே அகாடமி. நம்ம இன்றைக்கி ரீசனிங் கிளாஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா டைஸ். ஓகேவா, பகடை கணக்கு தான் பார்க்க போகிறோம். இந்த டைஸில் ஒரு 2-3 சம் தான், 2-3 மாடல் தான் உண்டு. அதை பார்த்தாலே டைஸில் நம்ம ஈஸியாக கொஷின்ஸ் போடலாம். கண்டிப்பாக டைஸில் நமக்கு கொஷின்ஸ் கேட்டே தான் இருக்காங்க. ஸோ அந்த மாடல் என்ன அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சிட்டிங்கன்னா டைஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா, டைஸ் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முடிச்சிடலாம். ஓகே, மொத்தம் டைஸ் அப்படின்னா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? தாயக்கட்டையில் ஆதரிப்பீங்களா, அதுதான். ஓகேவா, அது மொத்தம் 6 பக்கம் இருக்கும். ஓகேவா, டைஸ் அப்படிங்கிறது 6 பக்கம் இருக்கும். இதில் ஒவ்வொரு பக்கத்துலேயும் நமக்கு 1, 2, 3 அந்த டைஸோட பக்கத்தில் பார்த்துருப்பீங்களா? 1 மொத்தம் 6 நம்பருக்கு 1லேருந்து 2, 3, 4, 5, 6 அப்படின்னு சொல்லி அந்த புள்ளிகள் இருக்கும். ஓகேவா, அதில் உள்ள கொஷின்ஸ் இங்கே என்ன கேட்காங்கன்னா, 1உடைய எதிர்பக்கம் என்ன, 2னுடைய எதிர்பக்கம் என்ன, 4க்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் இருக்கும், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஓகேவா, இப்போ அதை தான் நம்ம டைஸில் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா, இதில் ஃபஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்கள். என்ன கொடுத்துருவாங்க? ஒரே பகடையின் ஒரே பகடை தான். ஓகேவா, இது ஒரே பகடையில் தான். அதை 4 டைம்ஸ் உருட்டி போடும் போச்சில் 4 வெவ்வேறு நிலைகள் கொடுக்கப்பட்டன. 4ஐ காமிக்கும் பக்கத்திற்கு எதிராக உள்ள பக்கத்தில் இருக்கும் எண் என்ன அப்படிங்க கேட்டிருக்காங்க. ஓகேவா, இதில் நமக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதேமாரி நம்ம ஒரு 4 பகடை கொடுத்துட்டு இதில் ஏபிசிடி அப்படிங்கிறது கொடுத்தாலும் இதே மெத்தட் தான். இப்போ நான் சொல்லித்தர மெத்தட் தான். அதுமாதிரி பச்சை, வெள்ளை ஏதாச்சும் ஒரு நிறம் கொடுத்துட்டு அப்படி கேட்டாலும் ஒன்று தான். ஓகேவா, இதில் நம்ம அந்த 1 அதாவது ஒரு 6 ஓகேவா, 6 கலரில் 6 கலர்ஸ் கொடுத்தாலும் சரி, 6 ஏபிசிடி லெட்டர்ஸ் கொடுத்தாலும் சரி, இந்த மெத்தடில் தான் நம்ம செய்ய போகிறோம். ஓகேவா, இதில் வெறும் நம்பர்ஸ் வச்சு இருக்குது. ஒரு பகடை 4 டைம்ஸ் உருட்டியிருக்காங்க. அப்போது வெவ்வேறு நிலை கிடச்சிருக்கு. அதில் என்ன கேட்டிருக்காங்க? இப்போ 4க்கு எதிராக உள்ள பக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 4க்கு ஆப்போசிட் எதிர் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுவே அதில் ஏபிசிடி கொடுத்துட்டு இப்போ டிக்கு ஆப்போசிட் என்ன லெட்டர் அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா, அதுக்கு நம்ம இப்போ நான் சொல்லித்தர மெத்தட் செய்யணும். இப்போ ஒரு நிறைய கலர்ஸ் கொடுத்துட்டு பச்சை, வெள்ளை அப்படின்ற வெள்ளைக்கு ஆப்போசிட் என்ன அப்படிங்கிறது கேட்டாலும் நீங்கள் இந்த மெத்தடில் தான் செய்யணும். ஓகேவா, இப்போ என்ன கேட்டிருக்காங்க? 4க்கு. ஓகே, இப்போ நம்ம டைஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகே, இந்த 4 டைஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 4 அப்படிங்கிற இருக்க டைஸை மட்டும் நீங்கள் எடுங்க. ஓகேவா, 4ன்னு எத்தனை டைஸில் இருக்குது? இந்த டைஸில் இருக்குது, இந்த டைஸில் இருக்குது. வேறு எந்த டைஸ்? இந்த 2 டைஸ்லேயும் 4 அப்படிங்கிற நம்பர் இல்லை. இந்த 4 இருக்கிற டைஸை பாருங்கள். இதில் 4 இருக்கிறது இந்த 2 டைஸ். இந்த 2 டைஸில் ஏதாச்சும் ஒரு டைஸை மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு டைஸே எடுத்துக்கோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு டைஸை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு டைஸில் என்ன கொடுத்துருக்காங்க? 4, 3, 4, 3, 2. இந்த 4க்கு ஆப்போசிட் இருக்கிறதுனால இந்த 2ல் ஏதோ ஒரு டைஸ் எடுத்துக்கிட்டோம். அதுமாதிரி மீதி இங்கே ஏதாவது ஒரு டைஸை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, இந்த 2 டைஸில் இந்த 3வது டைஸ் எடுத்துக்கலாமா? இது முதல் டைஸ். நான் அடுத்து ஏதோ ஒரு 3வது டைஸ், அந்த 4வது நம்பர் இல்லாத ஒரு 3வது டைஸை எடுக்கும். ஓகேவா, அதில் உள்ள நம்பர் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். அந்த 3வது டைஸில் 5, 1, 3, 5, 1, 3. ஓகேவா, இதில் எதுக்காக நான் இப்படி எடுத்திருக்கோம்னா, இந்த 2யுமே 4 இருக்கிற இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஏதாவது ஒரு நம்பர் 4 இருக்கிறதும் அப்படி இல்லாத இன்னொரு டைஸையும் நம்ம எடுக்கணும். ஓகேவா, ஓகே, இதில் பாருங்கள். காமனாக இந்த 3 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. இங்கேயும் காமனாக 3 அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா, இந்த 3லேருந்து நம்ம கிளாக் வைஸ் போகணும். ஓகேவா, 3க்கு அப்புறம் 4, 4க்கு அப்புறம் 2. அதுமாதிரி இங்கே கிளாக் வைஸ் போகும்போச்சில் 3க்கு அப்புறம் 1, 1க்கு அப்புறம் 5. இந்த மாதிரி ஆர்டரில் நம்ம ஃபஸ்ட்டு எழுத போகிறோம். ஓகேவா, இங்கே என்னது 3. இங்கே ஃபஸ்ட்டு டைஸை இது ஃபஸ்ட் டைஸ்க்குள்ளது. நான் ஃபஸ்ட்டு டைஸ்க்குள்ளது இதில் எழுதுகிறேன். 3 கிளாக் வைஸ் எழுதணும். ஆண்டி கிளாக் வைஸில் தப்பாக எழுதக்கூடாது. கிளாக் வைஸ் 3க்கு அப்புறம் உள்ளது 4. அடுத்தது 4க்கு அப்புறம் 2. இப்போ 3வது டைஸில் உள்ளது எழுங்க. 3 அப்படிங்கிறது நம்ம சேமாக அந்த 3 அப்படிங்கிறத போட போகிறோம். ஓகேவா, இந்த 2 நம்பருக்குள்ளே இந்த 2 டைஸுக்குள்ளே காமனான நம்பரை நான் போட போகிறேன். அப்போது 3க்கு ஆப்போசிட்டில் 3க்கு கிளாக் வைஸில் அடுத்த நம்பர் என்ன இருக்குது? 1. அடுத்த கிளாக் வைஸில் என்ன இருக்குது? 5 அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா, அப்போது இதுக்கு ஆப்போசிட் 2க்கு ஆப்போசிட் நம்பர் நமக்கு என்னது? 5. 4க்கு ஆப்போசிட் நமக்கு என்னது? 1. ஓகேவா, இதே மாதிரி தான் நீ இப்போ இந்த ஃபஸ்ட் டைஸையும் இந்த டைஸையும் போடும்போது நமக்கு ஆன்சர் வரும். ஓகேவா, செக் பண்ணி பார்த்துடலாமா? இப்போ இது மறுபடியும் நமக்கு 4க்கு எதிர் என்னது 1 தான் வருதான்னு பார்த்துருமா? இப்போ பாருங்கள், இதுக்கு காமனாக இந்த 1வது டைஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் டைஸையும்
இப்போ நமக்கு 4க்கு எதிரி எண் 1 அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிட்டோம். 5க்கு ஆப்போசிட்னு கேட்டிருந்தாங்கன்னா 2க்கு ஆப்போசிட்னு கேட்டிருந்தாங்கன்னா 5 ஓகேவா. இந்த மாதிரி ஏதாவது ஒரு காமனான நம்பரை வச்சுட்டு நம்ம இப்படி கண்டுபிடிப்போம். அதேமாரி ஒரு வேளை ஏபிசிடி அப்படின்னு கேட்டிருந்தாலும் நீங்கள் இப்படி தான் செய்யணும். ஏதோ ஒரு காமனான நம்பரை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு ஓகேவா. இதில் ஒரு வேளை ஏ இருந்திருக்கலாம், ஏக்கு ஆப்போசிட் என்ன அப்படிங்கிறத கேட்டுக்கலாம். இதில் வந்து பி இருந்திருக்கலாம், இதில் பி இருந்திருக்கலாம், இதில் வந்து இந்த சி அப்படிங்கிறது இருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம லெட்டர் கேட்டிருந்தாலும் இந்த மாதிரி தான் நமக்கு செய்யணும். ஓகே, இப்போது நம்ம 1வது டைஸும் 3வது டைஸ் மட்டும் வச்சு செஞ்சால் தான் வருமா அப்படி இல்லை. நீ எந்த ஒரு நம்பர் 4 இருக்கிற நம்பரையோ அல்லது 4 இல்லாத இந்த இப்போ நம்ம 1 3வது டைஸ் வச்சு செஞ்சு பார்க்கணும். அதுமாதிரி 1வது டைஸ் 4வது டைஸ் வச்சு செஞ்சு பார்க்கணும். இதில் காமனான நம்பர் என்ன நம்பர் பாருங்கள். இதில் காமனான நம்பர் 2 நம்பர் காமனான நம்பர் இருக்குது. நம்ம அந்த மாதிரி செய்யலாம். இதில் 2 நம்பர் காமனாக இருக்கிறதுனால 3 வந்து கேன்சல் ஆயிரும், 2 வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ 4க்கு ஆப்போசிட் நம்பர் என்னது 1. இப்படியும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா. அடுத்தது இந்த டைஸை வச்சு ஏன் இந்த 2வது டைஸை வச்சு நம்ம செய்ய முடியாது அப்படிங்கிற பார்க்கலாம். இதுக்கு காமனாக இருக்குது பாருங்கள் 3 5 3 இங்கே இருக்குது. இந்த 2 டைஸ் எடுத்துக்கிடுவோம். 5 இதில் கேன்சல் ஆகிரும். அதுக்கு 4க்கு ஆப்போசிட் நம்பர் என்னது 1 ஓகேவா. திரும்பி 1 தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, அப்போது நீ எந்த ஒரு 2 டைஸை எடுத்தாலும் இந்த 2 டைஸை மட்டும் நமக்கு எடுக்க முடியாது. காரணம் ஏன்னு சொல்லுங்கள். இங்கேயும் 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது. அந்த 2 டைஸை மட்டும் எடுக்க முடியாது. ஆனால் இந்த ஒவ்வொரு டைஸ் கூட மீதி இருக்க 2 டைஸையும் இந்த டைஸ் கூட இந்த 2 டைஸை எடுக்கும்போது நம்ம 4க்கு ஆப்போசிட் நம்பரை வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா. அப்போ பாருங்கள், இந்த டைஸையும் இந்த டைஸ் பார்க்கும்போது 3 வந்து கேன்சல். இப்போ வந்து இதில் வந்து ஒரு நம்பர் தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் செஞ்சோம்னா அந்த மாதிரி செய்யணும். அப்போ இது வந்து காமனாக எந்த நம்பர் இருக்குது 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. அப்போது கிளாக் வைஸில் எழுதுவோம். 3க்கு அப்புறம் என்னது 3க்கு அப்புறம் 5, 5க்கு அப்புறம் கிளாக் வைஸில் எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 4 அப்படிங்கிறது கிடைக்கும். இதில் வந்து கிளாக் வைஸில் எழுதுங்க. 3க்கு அப்புறம் என்ன கிடைக்கும் 2, 2க்கு அப்புறம் என்ன கிளாக் வைஸில் இருக்குது 1. அப்போ 5க்கு ஆப்போசிட் 2 பாருங்கள். அப்படியே நமக்கு 2க்கு ஆப்போசிட் 5 தான் வந்துச்சு ஓகேவா. எந்த ஒரு நம்பரும் மாற்றி வராது. 4க்கு ஆப்போசிட் 1 ஓகேவா. இப்போ எப்படி 4 இதிலே நான் வந்து 2 மெத்தட் சொல்லியிருந்துட்டேன் ஓகேவா. கிளாக் வைஸில் பண்ணக்கூடியதும் அப்படி இல்லாமல் ஒரு 2 சதுரத்தை வந்து எடுக்கும் போச்சில் 2 கனசதுரத்தை வந்து எடுக்கும் போச்சில் அதில் 2 நம்பர் வந்து காமனாக இருந்துச்சு. இப்போ 2 கனசதுரத்தை எடுக்கும் போச்சில் அதில் ஒரு 2 நம்பர் காமனாக இருந்ததுன்னா அதை வந்து கேன்சல் பண்ணிட்டுமே நமக்கு அதுக்கு ஆப்போசிட் நம்பர் வந்து கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த 2 நம்பர் கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து சிம்பிளாக எடுத்து போட்டுருங்க. அப்படி 2 நம்பர் கேன்சல் பண்ணாமல் ஒரே ஒரு நம்பரை மட்டும்தான் காமனாக இருந்துச்சுன்னா இந்த கிளாக் வைஸில் செய்கிற மாதிரி செய்யுங்க ஓகேவா. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் டைஸ். இப்போ அடுத்த ஒரு சம் பார்ப்போம். இதே மாதிரி தான் ஏபிசிடி கொடுத்தாலும் இதே மெத்தடில் தான் செய்யணும். ஒருவேளை பிக்கு ஆப்போசிட் என்ன லெட்டர் கேட்டிருந்தாலும், இதுவே ஏதோ ஒரு கலர் கொடுத்துருந்தாலும், ஏதாவது ஒரு நேம் கொடுத்துருந்தாலும் இதே மெத்தடில் தான் நம்ம செய்யணும் ஓகேவா. இதில் வெறும் நம்பர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது ஓகேவா. ஓகே, அப்போ இந்த சம் பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பகடை 3 முறை உருட்டப்பட்டு அந்த 3 நிலைகள் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. 3க்கு 3ஐ காமிக்கும் பக்கத்திற்கு எதிர்பக்கம் உள்ள என்னன்னு கேட்டிருக்காங்க. 3க்கு எதிர் வந்து என்ன பக்கம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த சம்மில் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள் 1 2 3 1 3 5 2 3 4. இதில் நம்ம போன சம்மில் வந்து ஏதாவது 4க்கு எதிர்பக்கம்னா ஏதாவது ஒரு டைஸ் வந்து 4, இன்னொரு டைஸ் வந்து அந்த 4 இல்லாத ஒரு இன்னொரு டைஸை வந்து நம்ம எடுப்போம், பகடை வந்து எடுப்போம். ஆனால் இதில் எல்லா பகடையிலுமே 3 அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஓகே, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து அப்போ வந்து இதுக்கு வந்து நேராக வந்து நம்ம எழுதுவோம் ஓகேவா. 1க்கு வந்து நம்ம இதில் வந்து 1 3 வந்து இந்த 2 பகடை எடுப்போம். 1வது பகடையும் 2வது பகடையும் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுக்கும். அப்போ இந்த 2 பகடையில் 1 3 வந்து 1 கேன்சல் ஆகும். அடுத்து 3 கேன்சல் ஆகிரும். அப்போ மீதி இருக்கிறது என்னது 2. அப்போ 2க்கு வந்து ஆப்போசிட் வந்து என்னது 5. ஓகே, அடுத்தது வந்து இந்த 2வது பகடையும் 3வது பகடை எடுப்போம் ஓகேவா. 2வது பகடையும் 3வது பகடை எடுப்போம். அப்போ இதில் வந்து அந்த 2வது பகடையும் 3வது பகடை எடுப்போம். ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் காமனாக இருக்குது. அப்போ ஒரு நம்பர் காமனாக இருந்தால் என்ன செய்யல சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, கிளாக் வைஸ் வரும்ல அந்த மாதிரி எழுதுங்க ஓகேவா. அப்போது 3 கிளாக் வைஸில் எழுதுங்க. 3க்கு அப்புறம் 5, இது 2வது பகடையில் எழுதுகிறேன். 5க்கு அப்புறம் 1. ஓகே, அடுத்தது எழுதுங்க. 3வது பகடையில் எழுதுங்க கிளாக் வைஸில். 3க்கு அப்புறம் 2 வரணும். 3 2 2க்கு அப்புறம் 4 ஓகேவா 4. ஓகே, இப்போது 5க்கு ஆப்போசிட் 2 ஓகேவா. அப்போ இது கரெக்டாக அந்த ரூல் படி வந்துட்டு 5க்கு ஆப்போசிட் 2 தான். அடுத்து இதில் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், புதுசாக 1க்கு ஆப்போசிட் வந்து 4 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேவா. அப்போ மொத்தமே ஒரு பகடையில் எத்தனை நம்பர் இருக்கும், ஒரு பகடையில் வந்து 1 2 3 4 5 6 நம்பர் இருக்குது ஓகேவா. அதில் நம்ம 4 நம்பர் கண்டுபிடிச்சோம். 1 கண்டுபிடிச்சோம், 4 கண்டுபிடிச்சோம், 2 கண்டுபிடிச்சோம். 2க்கு ஆப்போசிட் 5, 5க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டால் 2 தான் சொல்லுவோம். 1க்கு ஆப்போசிட் வந்து 1னுடைய எதிர்பக்கம் 4, 1இன் எதிர்பக்கம் என்னன்னு கேட்டால் 4 தான் சொல்லுவோம். 4னுடைய எதிர்பக்கம்னு கேட்டாலும் நம்ம 1 தான் சொல்லுவோம். மீதி இப்போ இதில் நம்ம எந்த நம்பர்லாம் நமக்கு
2 5 1 4 ஓகேவா. இந்த நம்பர் எல்லாமே இதில் வந்து ஆப்போசிட் கண்டிஷன். நமக்கு தேவை 3உடைய எதிர்பக்கம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 3இன் எதிர்பக்கம் ரீமைனிங் என்ன நம்பர் இருக்குது, 6 அப்படிங்கிற நம்பர் தான் இருக்குது ஓகேவா. அப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்னது 6 அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஓகேவா. 3இனுடைய எதிர்பக்கம் 6. இந்த மாதிரி 3 டைஸுமே, அதாவது டைஸில் வந்து 3 எல்லா டைஸ்லையுமே அதே நம்பர் இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிட்டு அந்த டைஸில் உள்ள இல்லாத நம்பர் தான் இந்த டைஸில் வந்து 6 அப்படிங்கிற நம்பர் மட்டும் இல்லை. அப்போது பாருங்கள் 1 2 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, எல்லா நம்பருமே இருக்குது. அந்த டைஸில் வந்து 6 அப்படிங்கிற நம்பர் மட்டும் இல்லை. அப்போது அந்த 3இனுடைய எதிர்பக்கம் வந்து என்னது 6 ஓகேவா. ஓகே, இப்போ அடுத்த சம் வந்து பார்ப்போம். ஓகே, 3ஆவது சம் பாருங்கள். என்ன கொடுத்துருவாங்க, ஒரு பகடையின் 2 வெவ்வேறு நிலைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இதேமாதிரி அந்த நம்பர்ஸ் வச்சு நம்ம பார்த்துட்டு வரோம். ஏபிசிடி கொடுத்தாலும் சரி, அதில் நேம் ஏதாவது ஒரு பெயர் கொடுத்தாலும் சரி, அதாவது பூ வெள்ளை கலர்ஸ் நேம் கொடுத்தாலும் இந்த மெத்தடில் தான் நம்ம செய்யணும். ஒரு பகடையினுடைய 2 வெவ்வேறு நிலைகள் கொடுக்கப்பட்டன. 2 புள்ளிகளை கொண்ட பக்கத்திற்கு எதிர்பக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. 2 புள்ளி கொண்ட பக்கத்தினுடைய கொடுத்துருக்காங்க. ஒரு பகடை 2 டைம்ஸ் வந்து உருட்டப்படுது. அந்த 2 நிலைகள் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஓகே, இதில் வந்து 1 அப்படிங்கிறது இருக்குது, இதில் 3 அப்படிங்கிறது இருக்குது, இதில் 5 புள்ளி இருக்குது, இதில் மேலே 5 புள்ளி இருக்குது, இந்த சைடில் 4 புள்ளி இருக்குது, இதில் 2 புள்ளி இருக்குது ஓகேவா. இது ரொம்ப சிம்பிள் பாருங்கள். இதில் 1 3 5, இதில் வந்து இதுக்கு ஆப்போசிட் நம்ம வந்து 2க்கு ஆப்போசிட் தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க ஓகே. அப்போ நமக்கு இங்கே காமனாக இருக்கிறது வந்து என்னது, இந்த 5 இந்த 5. அப்போ நம்ம அந்த 5 வச்சு கிளாக் வைஸில் எழுதாமல் 5க்கு ஆப்போசிட் வந்து என்ன, 5க்கு கிளாக் வைஸில் எழுதும்போது 5 3 1. இங்கே 5க்கு இந்த 2வது பக்கடையை வந்து கிளாக் வைஸில் எழுதமிச்சா 5 2 4 அப்படின்னு எழுதுவோம். 5 2 4. நமக்கு வந்து என்னது 2இனுடைய எதிர்பக்கம் கேட்டாங்க. 2இன் எதிர்பக்கம் வந்து என்னது நமக்கு அப்போது 3 ஓகேவா. ஆன்சர் பி. 2இனுடைய எதிர்பக்கம் 3, 1னுடைய எதிர்பக்கம் 4. அப்போ 5உடைய ஆப்போசிட் நமக்கு என்னது, ஏன்னா 1உடைய எதிர்பக்கம் 4 இருக்குது, 4இன் எதிர்பக்கம் 1 இருக்குது ஓகேவா. அப்போ 2இனுடைய எதிர்பக்கம் 3, 3இனுடைய எதிர்பக்கம் 2. அப்போ 5உடைய எதிர்பக்கம் என்னவாக இருக்கும், 6ஆக இருக்கும் ஓகேவா. கொஸ்டின் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா. அப்போ ஆன்சர் வந்து நமக்கு 2இனுடைய எதிர்பக்கம் 3 புள்ளிகள் தான் ஆன்சர் ஓகே. இப்போ அடுத்த சம் பார்ப்போம். இந்த கிளாக் வைஸும் அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு 2 சேமாக இருந்தால் அதை கேன்சல் பண்ணிவிட்டு கண்டுபிடிக்கிறது, இதுதான் டைஸ் ஓகேவா. டைஸ் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. இதில் வந்து இதேமாரி ஏபிசிடி அப்படிங்கிறது கொடுத்துருந்தாலும் நீங்கள் வந்து இதே மெத்தடில் தான் செய்யணும். கலரில் கொடுத்துருந்தாலும் இதே தான். டைஸ் வந்து இந்த மெத்தடில் வந்து முடிச்சுட்டு ஓகேவா. இனி வந்து இந்த டைஸை வந்து விரித்து கொடுப்பாங்க ஓகேவா. அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒரு டைஸ் வந்து மொத்தம் 6 நம்பர் இருக்கும். 1 2 3 4 5 6 டைஸ் இருக்கா. அந்த டைஸ் வந்து நம்ம வேறு கனசதுர ஷேப்பில் வந்து பார்த்தோமா, அதை வந்து விரித்து கொடுத்துருவாங்க. இப்படி கொடுத்துட்டு 1னுடைய எதிர்பக்கம் என்ன, 3உடைய எதிர்பக்கம் என்ன, 4உடைய எதிர்பக்கம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இந்த 1னுடைய எதிர்பக்கம் இந்த மாதிரி டைஸை வந்து விரித்து கொடுத்துட்டு உங்களுக்கு 1உடைய எதிர்பக்கம் என்னன்னு கேட்டாங்கன்னா, 1னா ஆல்டர்னேட் நம்பர் தான் அந்த 1உடைய எதிர்பக்கமாக இருக்கும். 1னுடைய எதிர்பக்கம் என்னது 5ஆக இருக்கும். அடுத்து 3னுடைய எதிர்பக்கம் என்னவாக இருக்குன்னா 6ஆக இருக்கும் ஓகேவா. அப்போ இந்த 2உடைய எதிர்பக்கம் என்னவாக இருக்கும், இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும்ல, அந்த நம்பர் தான் அந்த அதுக்குள்ள நம்பரை அதுக்கு எதிர்பக்கமாக இருக்கும். 2னுடைய எதிர்பக்கம் 4 ஓகே. இந்த மாதிரி சம் வந்து பகடையை வந்து விரித்து கொடுத்துட்டாங்கன்னா, இப்போ 3னுடைய எதிர்பக்கம்னு கேட்டாங்கன்னா 6 அப்படிங்கிறத போடணும். அதாவது எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் இந்த மாதிரி விரித்து கொடுக்க முடியும். ஆல்டர்னேட் நம்பர் 1 விட்டு 1 நம்பராக இருக்கும். அதனுடைய எதிர்பக்கம் வந்து ஒரு நம்பர் விட்டு இன்னொரு நம்பர் வந்து அதனுடைய எதிர்பக்கமாக இருக்கும். 3னுடைய எதிர்பக்கம் 6. இப்போ 6னுடைய எதிர்பக்கம் கேட்டாலும் நம்ம 3ன்னு சொல்லணும். 5உடைய எதிர்பக்கம் கேட்டால் 1ன்னு சொல்லணும். அந்த 2 4 அப்படிங்கிறது தனித்தனியாக இருக்குது. 2 4 வந்து தனித்தனியாக இருக்குது. அதை வந்து நம்ம வந்து தனித்தனியாக இருக்கிறத வந்து அதுக்குள்ளே எதிர்பக்கம் 2னுடைய எதிர்பக்கமாக வந்து போட்டுடணும். 4உடைய எதிர்பக்கம் கேட்டாங்கன்னா 2 அப்படின்னு சொல்லணும் ஓகேவா. இது ஒரு மாடல் ஓகே. இப்போ அடுத்து இந்த மாடல் பாருங்கள். இது விரித்து கொடுத்துருந்தாங்க. இப்போ இதுவும் அதே மாதிரி தான். இப்போ 1 நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி விரித்து கொடுத்துட்டாலே அதனுடைய ஆல்டர்னேட்டு தான் அதோடைய எதிர்பக்கம். அப்போ இதில் வந்து 1னுடைய எதிர்பக்கம் என்னது, 1 விட்ட நம்பர் வந்து அதோடைய எதிர்பக்கமாக இருக்கும். 1னுடைய எதிர்பக்கம் 3. அடுத்தது இந்த பாக்ஸ் இருங்க. இதனோட 4னுடைய எதிர்பக்கம்னு கேட்டாங்கன்னா 1 விட்ட நம்பர் வந்து 4 6. 6னுடைய எதிர்பக்கம்னு கேட்டாங்கன்னா 4 தான். 3னுடைய எதிர்பக்கம்னு கேட்டாங்கன்னா 1 தான். அப்போ மீதி வந்து இங்கே 2 இருக்குது, இங்கே 5 இருக்குது ஓகேவா. ரீமைனிங் இருக்குது அதுக்கு இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் ஓகேவா. 2னுடைய எதிர்பக்கம் 5. 1 விட்ட நம்பர் ஒரே ஒரு கான்செப்ட் தான். 1 விட்ட நம்பர் வந்து இந்த மாதிரி விரித்து கொடுத்துருந்தாங்கன்னா அதோடைய எதிர்பக்கமாக இருக்கும். 1னுடைய எதிர்பக்கம் 3, இது 4னுடைய எதிர்பக்கம். மீதி இருக்க இந்த நடுசில் இருக்க இந்த 2 நம்பரும் அதுக்கு எதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் ஓகேவா. தனியாக இருக்கிற நம்பர் வந்து அது எதுக்கு ஆப்போசிட்டாக வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. 2ல் இருக்கிறது வந்து 5 ஓகே. இது ஒரு மாடல் ஓகே. அப்போ அடுத்தது இதை பாருங்கள். இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சேம் மெத்தடு தான். நம்ம என்னது 1 விட்ட நம்பர் 1னுடைய எதிர்பக்கமோ 5னுடைய எதிர்பக்கமோ கேட்டாங்கன்னா என்னது 1னுடைய எதிர்பக்கம் 5. அடுத்து வந்து 4உடைய எதிர்பக்கமோ இதே மாதிரி தான்
ஒன்று விட்ட நம்பர் வந்து இருக்கும். ஓகேவா, ரெண்டினுடைய எதிர்பக்கம் 4, மீதி நமக்கு 3 அப்படிங்கிறது வந்து நமக்கு தனியாக இருக்குது. ஓகேவா, அந்த 3னுடைய எதிர்பக்கம் என்னது தனியாக இருக்க எல்லாமே இந்த 3னுடைய எதிர்பக்கம் தான். ஓகேவா, மைனஸ் ப்ளஸ் சமம் இன்ட்டு இந்த 4மே 3னுடைய எதிர்பக்கம் தான். ஓகேவா, அந்த 3னுடைய எதிர்பக்கம் மைனஸும் வரும் ப்ளஸ்ஸு வரும் சமம் வரும் பெருக்கல் வரும். ஓகேவா, ஒன்று விட்ட ஒன்று நம்பர் வந்து அதுக்கு எதிர்பக்கமாக இருக்கும். தனியாக இருக்க நம்பர் வந்து அதை சுற்றி இருக்க தனியாக இருக்கிறது எல்லாமே அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இப்போ 3 வந்து தனியாக இருந்தால் மைனஸ் தனியாக தான் இருக்குது, ப்ளஸ்ஸும் தனியாக தான் இருக்குது, சமமும் தனியாக தான் இருக்குது, பெருக்கலும் தனியாக தான் இருக்குது. ஓகேவா, அது எல்லாமே அதுக்கான 3க்கான எதிர்பக்கம் ஆயிடும். ஓகேவா, அந்த மைனஸ்க்கான எதிர்பக்கம்னு கேட்டாங்கன்னா நம்ம 3 தான் சொல்லணும். ஓகேவா, இது ஒரு மாடல். ஓகேவா, ஓகே, இப்போ இதை வச்சு சம் பார்ப்போமா? ஓகே, எந்த சம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, படம் இதான் எக்ஸ். ஓகேவா, இதுதான் கொஸ்டின். காண்பிக்கப்பட்டுள்ள தாளை மடிக்கும் பொழுது உருவாகும் பெட்டியை கொடுக்கப்பட்டுள்ள மாற்றுகளிலிருந்து தேர்ந்தெடுக்கவும். அதாவது இந்த பெட்டியை வந்து இந்த ஒரு கனசதுர பெட்டி இருக்குல்ல, அதனுடைய விரிச்ச தாளை வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. அதை வந்து மடித்தோம்னா நமக்கு இதில் வந்து எது வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சிம்பிள், நம்ம இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த மெத்தட் வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். இதில் கொடுத்துட்டாங்க. அப்போது ஆல்டர்னேட்டிவ் வந்து கண்டுபிடிங்க. 2னுடைய எதிர்பக்கம் என்னது, ஃபஸ்ட் இதை கண்டுபிடிச்சா தான் அந்த பெட்டியை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். 2னுடைய எதிர்பக்கம் 4, 1னுடைய எதிர்பக்கம் வந்து என்னது 6, 1னுடைய எதிர்பக்கம் 6. அடுத்தது தனித்தனியாக இருக்கிறது வந்து அதோட எதிர்பக்கமாக இருக்கும். அப்போது 5ஓட எதிர்பக்கம் 3. ஓகே, இப்போ இதை வச்சு பார்க்கமா? ஓகே, நமக்கு என்னது இது வந்து 1 இருக்குது, அடுத்த 3 இருக்குது, 6 இருக்குது. ஓகேவா, ஓகே, 1 3 6. நமக்கு 1ம் 6ம் பக்கத்தில் வராது. ஏன்னா நமக்கு எதிரெதிர் பக்கங்கள். ஓகேவா, 1ம் 6ம். அப்போ இந்த ஆப்ஷன் வந்து கிடையாது. ஓகேவா, உங்களுக்கு புரியுதா? 1ம் இப்போ இந்த 1 இந்த இடத்துல வந்துச்சுன்னா இந்த 6 அப்படிங்கிறது இதில் வரக்கூடாது. ஏன்னா பக்கத்தில் வந்திருக்கு. ஓகேவா, ஏன்னா இது 1னுடைய எதிர்பக்கம் தான் 6. அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. அடுத்தது பாருங்கள், 1 3 5 அப்படிங்கிறது வந்திருக்கு. 1 ஓகே, 3 ஓகே, 5 அப்படிங்கிறது வந்திருக்கு. ஓகேவா, 3 வந்துச்சுன்னா இந்த இப்போ இந்த ஆர்டர் படி இதில் 4 வரலாம், 6 வரலாம், 3 வரலாம். ஆனால் அந்த 4 வரும்போது அந்த 2 வந்து வரக்கூடாது அந்த பாக்ஸில். அப்படி அது வந்துச்சுன்னா அது பக்கத்தில் இருக்கதா அர்த்தம். அப்போ அந்த பெட்டி வந்து உருவாகாது. ஓகேவா, இந்த கனசதுர பெட்டி இதில் வந்து 3 5 1 வந்துருக்கு. அப்போ இந்த பெட்டியும் கிடையாது. இதில் பாருங்கள் 2 4 6 2 4 6 இந்த 2 வந்திருக்கு, ஆனால் 4 வந்திருக்கு. ஓகேவா, இந்த 2ல் ஏதாச்சும் ஒரு நம்பர் தான் வந்திருக்கு. அப்போ இந்த பெட்டியும் உருவாகாது. அடுத்து இந்த பெட்டியை பாருங்கள், 1 3 4 1 3 4. ஓகேவா, இதில் எதுவுமே பக்கத்தில் உள்ள நம்பர் எதுவுமே வரல. தனியாக 4 வந்திருக்கு, 1 வந்திருக்கு, 3 வந்திருக்கு. அப்போ மடித்தோம்னா நமக்கு இந்த பெட்டி வந்து உருவாகும். ஓகேவா, பக்கத்தில் இருக்க நம்பர் வந்துன்னா இந்த பெட்டி வந்து உருவாகாது. இதில் வந்து எதிர்பக்கம் கண்டுபிடிச்சாங்க எந்த பெட்டி உருவாகும் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, இப்போ அதே மாதிரி தான் என்ன கொடுத்துருக்காங்க, படம் எக்ஸ் அப்படிங்கிறது கொஸ்டின். உள்ள தாளை வந்து மடிக்கும் பொழுது உருவாகும் வடிவத்தை மாற்றுகளிலிருந்து தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள், நம்ம அப்பில் பார்த்த மாதிரி தான். ஒன்று விட்ட நம்பர் வந்து 1க்கு பாக்ஸாக இருக்கும். ஓகேவா, ஓகே, அப்போ இந்த வெத்து பாக்ஸும் இதுக்கு எதிர்பக்கமாக இருக்கும். ஓகேவா, இதுக்கு எதிர்பக்கம் வந்து இந்த வெத்து பாக்ஸும் அடுத்தது வந்து எனக்கு இந்த வெத்து பாக்ஸும் வந்து இதுக்கு வந்து எதிர்பக்கமாக இருக்கும். அடுத்தது இந்த புள்ளியும் என்னது அந்த ஷேடு இருக்கலாம், அது வந்து ஆப்போசிட்டில் இருக்கும். ஓகேவா, அந்த புள்ளியும் அந்த ஷேடும் வந்து நமக்கு ஆப்போசிட்டில் எதிர்பக்கமாக கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த பாக்ஸை வந்து நமக்கு மடிக்கும் போச்சில் வந்து மாற்றுகளிலிருந்து தெரிந்திருக்கும் போச்சில் வந்து எந்த பாக்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, ஓகே, இதில் வந்து புள்ளி இருக்குது, ப்ளஸ் வந்து என்னது அந்த கோடு பண்ணுறது இருக்குன்னு என்ன சொல்லிக்க ஒரு பாக்ஸில் இருந்து ஒவ்வொன்று கண்டுபிடிக்கும். ஏதாவது ஒன்று மட்டும் தான் வந்துருக்கணும். அப்போது இந்த பாக்ஸ் உருவாகிருக்க அந்த பாக்ஸ் வந்து என்னது உருவாக வாய்ப்பு இருக்கா இல்லை. அப்போ இது தப்பு. இதில் வந்து பாருங்கள், அந்த ஒரு பாக்ஸு அந்த கோடு லைன் இருக்குது, அப்புறம் ஒரு வெத்து பாக்ஸ் இருக்குது, இன்னொரு வெத்து பாக்ஸ் இருக்குது. ஏன் அந்த வெத்து பாக்ஸ் இன்னொன்னா கூட இருக்கலாம். ஓகேவா, அப்போ இந்த பாக்ஸ் வந்து உருவாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ இது ரைட்டு. அடுத்தது இதை பாருங்கள், இதை பார்த்தோன்னே தெரியுது இந்த ரெண்டும் ஒரே இடத்துல வரக்கூடாது, ஒரே பாக்ஸில் வரக்கூடாது. அப்போ இது வராது. அடுத்தது இது பாருங்கள், இந்த ரெண்டும் ஒரே பாக்ஸில் வந்திருக்கு. புள்ளியும் அந்த ஷேடும் ஒரே பாக்ஸில் வந்தால் அந்த பாக்ஸ் வந்து உருவாகாது. ஏன்னா இதுக்கு இந்த புள்ளியோட ஆப்போசிட்டு தான் இந்த கோடு. ஓகேவா, அப்போது ஒன்றா வந்து வரக்கூடாது. அப்போ எந்த பாக்ஸ் மட்டும்தான் உருவாக்கியிருக்கும், பி மட்டும்தான் வந்து நமக்கு உருவாகியிருக்கும். ஆன்சர் வந்து சி, பி மட்டும்தான் உருவாக்க முடியும். ஆன்சர் சி. ஓகேவா, ஓகே, இப்போது டைஸமும் மொத்தமே இத்தனை மாடல் தான். உங்களுக்கு தெரிஞ்சுக்க மாடல் அப்படின்னு சொன்ன போனால் டைஸில் வந்து நம்பர்ஸ் வச்சு பார்த்துருக்கோம். அதேமாரி
நம்ம ப்ராக்டிஸ்க்கு வந்து ஏபிசிடி அந்த மாதிரிலாம் கொடுக்கேன். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்கும்போதுல அதில் உள்ளதெல்லாம் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து பார்ப்போம். ஓகேவா? டைஸ் மாடல் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த ஆல்டர்னேட் மாடல், அதாவது ஒரு தொடர் வந்து மொத்தமே 3 மாடல் தான் டைஸை பொறுத்தளவில். ஏதாவது வந்து பாக்ஸில் வந்து நம்பர் வந்து சேமாக கொடுத்தாங்கன்னா அந்த நம்பரை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட் வந்து கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைனா கிளாக் வைஸில் ஒரு மாடல் பார்த்தோம். இன்னொரு மாடல் வந்து ஆல்டர்னேட் மாடல், ஒன்றுக்கு ஆப்போசிட் வந்து 1 விட்டு 1 நம்பர் வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகேவா? அந்த பாக்ஸ் வந்து எப்படி உருவாச்சு அப்படிங்கிற பார்த்தோம். இவ்வளோ தான் டைஸ் சம்மை. ஓகேவா? இந்த மாடல் பார்த்துட்டிங்கன்னா டைஸில் என்ன சம் கேட்டாலும் போட்டுடலாம். இதில் வந்து நம்ம புள்ளி நம்பர்ஸை வச்சு பார்த்தோம். இதேமாதிரி ஏபிசிடி வச்சும் கொஸ்டின் கேட்கலாம். அதுமாதிரி பூக்கள் நேம், அதாவது கலர்ஸ் நேம் வந்து கொடுத்துட்டு அந்த மாதிரி நமக்கு கொஸ்டின் கேட்கலாம். இதில் உள்ள நம்பர்ஸ்க்கு பதிலாக ஏபிசிடியோ அல்லது வந்து கலர்ஸோ கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அவ்வளோதான் டிஃப்ரென்ஸை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. இதோட டைஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா? தேங்க்யூ.